السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. قال النبي صلى الله عليه وسلم: يؤذي ابن آدم يسب الدهر وأنا الدهر بيدي الأمر أقلب الليل والنهار، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நேரடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் முஹர்ரம் மாதத்தை அடைந்து அதனுடைய இறுதியிலும் சஃபர் மாதத்தை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வதாக: யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மனிதன் என்னை நோவினைப்படுத்துகிறான், கஷ்டப்படுத்துகிறான். யசுப்பு தஹர, அவன் காலத்தை ஏசுகிறான், திட்டுகிறான். வஅனத்தஹர், நான் தான் காலம். அவன் காலத்தையும் நேரத்தையும் ஏசுவதும் திட்டுவதும் காலத்தை அல்ல, அவன் என்னை ஏசுகிறான், என்னை திட்டுகிறான். என்னை ஏசுவதால், என்னை திட்டுவதால் என்னை நோவினைப்படுத்துகிறான், என்னை காயப்படுத்துகிறான். பியதி அல் அம்ர், எல்லா காரியங்களும் என் கைவசம்தான் இருக்கிறது. உகல்லிபுல் லைல வன்னஹார், நான் தான் இரவையும் பகலையும் மாற்றுகிறேன் என அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பாக வாழ்ந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்கிற காலத்தில் வாழ்ந்தவர்கள், மடமை காலத்தில் வாழ்ந்தவர்கள், அறிவுக்கும் அவர்களுக்கும் பொருத்தமில்லாத செயல்களை செய்து வந்தவர்கள். அவருடைய எந்த செயலும் அறிவுக்கு கூட ஒப்பாது, அறிவுக்கு ஒப்பாத செயல்களை செய்தவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியா. அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலிருந்தே வருடத்தின் 12 மாதங்களில் 4 மாதங்களை அஷ்ஹுருல் ஹுரும், கண்ணியத்துக்குரிய மாதங்கள் என்று 4 மாதங்களை அவர்கள் கண்ணியப்படுத்தி வந்தார்கள். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த 3 மாதமும் அடுத்தடுத்து வருகிற 3 மாதங்கள்.
11வது மாதம் துல்காதா, 12வது மாதம் துல்ஹஜ், ஹிஜ்ரியினுடைய முதல் மாதம் முஹர்ரம். இந்த 11 மாதங்களும் தொடர்படியாக வரும். இன்னொன்று இடையில் வருகிற ரஜப். இந்த 4 மாதங்களையும் அஷ்ஹுருல் ஹுரும், கண்ணியத்துக்குரிய மாதங்கள். அதாவது இந்த மாதங்களில், இந்த 4 மாதங்களில் சண்டை சச்சரவுகள், போர் இது போன்றவைகள் நடக்கக்கூடாது. போர் நிறுத்த காலங்கள். தனியாக இதுக்குன்னு ஒப்பந்தம்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலங்கள்ல யாரும் யாருடனும் போர் புரியக்கூடாது, போர் செய்யக்கூடாது என்கிற போர் ஒப்பந்த நாட்களாக, காலங்களாக இந்த 4 மாதங்களையும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பு இருந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்கிற அந்த மடமைக்கால மக்களும் பின்பற்றி வந்தார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் என்கிற திருவசனத்தின் மூலமாக அவர்கள் எந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி வந்தார்களோ அதே 4 மாதங்கள் கண்ணியத்துக்குரியவைதான், அதில் தவறில்லை. அது போர் நிறுத்த காலங்கள் தான். அந்த காலங்களில் போர் புரிவது நல்லதல்ல என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனின் மூலமாக ஆமோதித்தான். எனவே அந்த காலங்கள் அப்படியே தொடர்ந்தது. அந்த 4 மாதங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பு இருந்தே இந்த காலங்களில் போர் புரிவதோ சண்டையிடுவதோ போன்ற காரியங்கள் செய்ய மாட்டாங்க. அப்படி என்றால் இந்த காலங்கள் அவர்களுக்கு சந்தோஷத்திற்குரிய காலமாக, ஒரு கல்யாணம் முடிக்கணுமா, ஒரு பொண்ணு பார்க்கணுமா, ஒரு நல்ல விஷயங்கள் நடத்தணுமா, எல்லாத்துக்குமே இந்த குறிப்பாக இந்த 3 மாதங்கள் இருக்கு, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த 3 தொடர்படியாக வருகிற காலங்கள். இந்த தொடர்படியாக வர்ற காலத்துல அவங்க நல்ல காரியங்கள் அதிகமா செய்வாங்க. ஏன்னா முஹர்ரம் முடிஞ்சு சஃபர் ஆரம்பிச்சுட்டா திரும்ப குண்டு விழ ஆரம்பிச்சிடும், திரும்ப போர் ஆரம்பிச்சிடும். போர் ஆரம்பிச்சுட்டா குடும்ப விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் பத்தி அவங்களால யோசிக்க முடியாது. அதை பத்தி சிந்திப்பதற்குண்டான நேரமோ காலமோ அவகாசமோ அவங்களுக்கு கிடையாது. எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. எந்த போருக்கு எப்ப கிளம்பி போவாங்க, எத்தனை மாசம் கழிச்சு திரும்ப வருவாங்க என்பதெல்லாம் தெரியாது. அதனால இந்த 3 மாதங்களை, குறிப்பாக துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய 3 மாதங்களை அதிகமாக நல்ல காரியங்கள் செய்வதற்குண்டான காலங்களாக தொடர்ந்து செஞ்சாங்க. 3 மாசம் முடிஞ்சு முஹர்ரம் முடிஞ்சு சஃபர் ஆரம்பிச்சுட்டாலே தொல்லை ஆரம்பிச்சிடும், பிரச்சனை ஆரம்பிச்சிடும், சண்டைகள் ஆரம்பிச்சிடும். அதனால சஃபர் மாதம் வந்துட்டாலே யதார்த்தமா அவங்களுடைய உள்ளத்துல போச்சு, வந்துச்சா இது ஒரு பீட மாசம், இப்ப எப்ப பார்த்தாலும் குண்டு விடும், சண்டை வரும், பிரச்சனை வரும் என்கிற இந்த எண்ணம் அவர்களுடைய மனசுல ஆழ பதிஞ்சிருச்சு. யதார்த்தம் தானே, உண்மைதானே. 3 மாசத்துல நல்லபடியா சந்தோஷமா இருந்த காலங்கள் போய் இந்த மாதம் முடிஞ்சு சஃபர் ஆரம்பிச்ச உடனே பிரச்சனைகள் வருதுன்னு உடனே அந்த காலத்தை, அந்த மாதத்தை குறிப்பாக பிரச்சனைக்குரிய காலமாக, போர் நடைபெறக்கூடிய காலங்களாக அதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனவே சஃபர் மாதத்தை அவர்கள் ஒதுக்கி வைக்கிற பீடையான மாதமாக, நல்ல காரியங்களை செய்வதற்குரிய தகுந்த மாதம் அல்ல என்கிற நடைமுறை அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் இருந்தது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த 4 மாதங்களை அஷ்ஹுருல் ஹுருமாக, இது கண்ணியத்துக்குரிய மாதங்கள் என்று ஆமோதித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய எண்ணப்படி சஃபரில் இருந்து பீடை தொடங்குகிறது என்கிற இந்த நிலைமைக்கு அல்லாஹ் எதிராக சொன்னான். இது தப்பு, இப்படி சொல்லக்கூடாதுன்னா. அதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் குதுசியின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். யுக்தீனி இப்னு ஆதம், மனிதன் என்னை காயப்படுத்துகிறான், நோவினைப்படுத்துகிறான். யசுப்பு தஹர, அவன் காலத்தை திட்டுகிறான். இது நல்ல மாசம் இல்ல, பீட மாசம், நல்ல நேரம் இல்ல, கெட்ட நேரம் என்று, நல்ல நாள் அல்ல, கெட்ட நாள் என்றெல்லாம் மனிதன் சொல்கிறான். அனத்தஹர், அந்த காலத்தை படைச்சது யாரு? ஒரு இன்ஜினியர் பில்டிங் கட்டி முடிச்சிட்டார். பில்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாம போய் இந்த பில்டிங் எவன்டா கட்டினது, உருப்படியாக கட்டியிருக்கான், எவ்வளவு அசிங்கமா இருக்கு, இதை இங்கேயா வைக்கிறது, இதை அங்கேயா வைக்கிறது, இந்த இடத்துல இந்த கலரா கொடுக்கிறது
இந்த கலர் கொடுத்திருந்தா எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும், அடிக்க தெரியாம அடிச்சிருக்கானே, கெட்ட தெரியாம கெட்டிருக்கானே அப்படின்னு நாம அந்த பில்டிங்கை பார்த்து குறை சொல்றோம். குறை சொல்றது பில்டிங்கையா, பில்டிங்கை வடிவமைத்து இன்ஜினியரையா, கெட்டவனையா? கெட்டவன. அல்லாஹ் சொல்கிறான், நீ காலத்தை திட்டுகிறாய். காலத்தை படைச்சவனா அப்படின்னா நீ யாரை திட்டுறன்னு அர்த்தம்? என்ன திட்டுறன்னு அர்த்தம்? கெட்ட நேரத்தையும் கெட்ட காலத்தையும் நான் படைச்சு வச்சிருப்பதாக நீ என் மீது பழி சுமத்துகிறாய். பியதி அல் அம்ரு, என்னுடைய கைவசம் தான் காலங்கள் இருக்கிறது, எல்லா காரியத்தையும் நான் தான் செய்யறேன். உகல்லிபுல் லைல வன் நஹார், இரவையும் பகலையும் மாற்றுவது நான் தான், நல்லதும் கெட்டதும் வருவது என்னால் தான். நான் தான் உனக்கு நல்லதையோ கெட்டதையோ எல்லாத்தையும் நான் தான் கொடுக்கிறேன். எனவே நீ காலத்தை ஏசக்கூடாது, திட்டக்கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வெறுமனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை சாதாரணமாக வாய்ச்சொல்லால் மட்டும் நிறைந்ததல்ல. இந்த காரியத்தெல்லாம் நல்ல காரியம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சும்மா வாயால் சொல்பவர்கள் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காரியத்தை தான் முதலில் நடைமுறைப்படுத்தி காட்டுவாங்க. இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே தடை மட்டும் போட மாட்டாங்க. எந்த காரியத்தை நம்மளை பார்த்து நீங்க செய்யக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களோ அதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய மாட்டாங்க. நமக்கு எப்படிப்பட்ட நபி கிடைத்திருக்கிறார்கள் என்றால், மற்றவர்களை போல அடுத்தவங்களுக்கு மட்டுமே உபதேசம், அடுத்தவனுக்கு மட்டுமே சொல்றது, அது தனக்கல்ல பிறருக்கு மட்டும். நீ நல்லது செய், நீ நல்லது செய் சொல்றது, அந்த நல்லதை நாம செய்யறது இல்ல. நீ இதை செய்யக்கூடாது என்று பிறருக்கு சொல்வது, அதை தான் முதலாக செய்வது. அப்படிப்பட்ட நபி அல்ல நமக்கு கிடைச்சது. எதை சொன்னார்களோ அதைத்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். எதை செய்தார்களோ அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நடைமுறைப்படி இந்த குறிப்பிட்ட சஃபருடைய மாதத்தை, ஏன் அப்படின்னா அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலங்கள் போய் ஹஜ்ஜத்துல் வதா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ், அந்த ஹஜ்ஜில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட உபதேசம் செய்தார்கள். பிரபலமான உபதேசம் ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய உபதேசம். அந்த உபதேசத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூட பழக்கங்கள் குறித்து பேசுகிற போது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அவைகளை எல்லாம் தகுத்த கதமைய மௌதுஉன், என்னுடைய 2 கால்களுக்கு கீழால் போட்டு புதைத்து விட்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது ஆகுமானது, எது தவறு என்பதை எல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன், கரெக்டா சொல்லிட்டேன். நீங்க எதையெல்லாம் உங்களுடைய எண்ணப்போக்குக்கு தோதுவாக இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு நீங்க நினைச்சு வச்சிருந்தீங்களோ அவைகளை எல்லாம் தஹத்த கதமைய மௌதுஉன், என்னுடைய 2 கால்களுக்கு கீழ் போட்டு அதை புதைத்து விட்டேன் என்று எதை சொன்னார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நோண்டி நோண்டி வெளியெடுத்துட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் இது கூடாது என்று புதைத்தார்களோ அதையெல்லாம் நாம குழி தோண்டி புதைச்சி அதிலிருந்து புதைக்கப்பட்டதெல்லாம் வெளியெடுத்து இன்னும் அதே மூட நம்பிக்கையில், இன்னும் அதே மூட பழக்க வழக்கங்களில் நாம் புதைந்து போயிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே சொன்னது மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை நடைமுறைப்படுத்தியும் காட்டுகிறார். சில பேர்லாம் வருவாங்க, நிக்கா சொல்லியிருப்பாங்க, 12 மணில இருந்து போட்டிருப்பாங்க. சிலர் முபாரக்கான நேரத்தில் அப்படின்னு கூட போடுவாங்க. 11:30 முதல் 12:30 உண்டான முபாரக்கான நேரத்தில் நிக்காக நடைபெறும். மற்றதெல்லாம் முபாரக் இல்லாத பரக்கத் இல்லாத நேரமா. நன்னேரத்தில் அப்படின்ற நல்ல நேரத்தில் அப்படிங்கிறது இந்துக்களுடைய பழக்கம். அவங்க அப்படியே போட்டு பழகிட்டாங்க. 6 to 7 அந்த 6 to 7 தான் நடக்கணும். 7:05 ஆச்சுன்னா கெட்ட நேரம் வந்துச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. சில நிக்காகல்ல நம்மளுடைய காதையே சில பேர் கடிப்பாங்க. டைம் ஆச்சு, 5 நிமிஷத்துல முடிச்சிருக்கு. நிக்கா 5 நிமிஷத்துல முடிச்சிருக்கு. ஏன்? கெட்ட நேரம் ஆரம்பிக்குது. அது ஆரம்பிச்சு நோது, அதுதான். அதுல போய் கல்யாணத்தை முடிச்சிடக்கூடாது. அந்த நேரத்துல கல்யாணத்தை முடிச்சிடக்கூடாது. உண்மையிலே பார்க்க போனா நம்மளுடைய நிக்காகெல்லாம் ரொம்ப கெட்ட நேரத்துல தான் நடக்குது. மார்க்கம் சில கெட்ட நேரத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. மதியத்துல உச்சி வேலை கெட்ட நேரம், அதுல தொலை கூட செய்யாதீங்க. அல்லாஹ் தொழுகிறது மக்ரூஹான நேரம். நீங்க மோஸ்ட்லி பாருங்க, எல்லா கல்யாணமும் 12 to 1 நடக்குது. என்னதான் 11 to 12 நம்ம போட்டாலும் 11-12 போட்டாலும் அதிகமா நடக்கிறது பாருங்களேன்
அந்த உச்சி நேரம்னு எந்த நேரத்தை தொழக்கூடாத நேரம்னு போர்டுல போட்டு வச்சிருக்கிறோமோ அந்த தொழக்கூடாத நேரத்துலதான் அதிகமான நிக்காகளுக்கு கபில்து நிக்காக நான் இந்த பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த கூடாத நேரத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். எது நல்ல நேரங்கள், எது சரியான நேரங்கள் இஸ்லாம் அடையாளப்படுத்திச்சு. சில நேரங்களை தீய நாட்களாக, தீய நேரங்களாக சொல்லிச்சு. ஆனா அதெல்லாம் கேட்டா நம்ம உயிர் போயிடும். எவன் ஒருவன் சுபுகு தொழுகையை இழந்திருக்கிறானோ, ஒரு நாள் காலையில சுபுகு தொழுகலையோ, அந்த நாள் முழுக்க அவனுக்கு பீடை நாள் தான். எந்த பரக்கத்தும் அவனுக்கு கிடைக்காது. சுபுகு தொழுகாம ஒருத்தன் சாவி எடுத்துட்டு போய் கடையை திறந்தா அந்த வியாபாரத்தில் பரக்கத்து கிடைக்காது என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நமக்கு பீடை நாளா தெரியல. எந்த நாள்ல அல்லாஹ்வுடைய வணக்கம் இபாதத்து இல்லாமல் போகிறதோ அந்த நாள் பீடையான நாள் தான். அப்படி பார்த்தா நமக்கு வாழ்நாள்ல பல நாட்கள் பீடையான நாட்கள் தான் போயிருக்கணும். ஆனால் மார்க்கம் எதை சரி என்று சொன்னதோ அதுவெல்லாம் நமக்கு பீடை நாட்களாக மாறி போச்சு. நாட்களாக, நேரங்களாக, மாதங்களாக இதெல்லாம் ஒதுக்கப்படுகிறாரா. சஃபர் மாதம் பிறந்துச்சுன்னா கல்யாணம் வைக்க கூடாது, பால் காய்ச்ச கூடாது, என்னவெல்லாமோ. ஆடி மாசம் பிறக்கிறதும் சஃபர் மாசம் பிறக்கிறதும் ஒன்னாதான் இருக்கு. ஆடி மாசத்துல என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள் எல்லாமே சஃபர் மாசத்துக்கும் பொருந்துது. இந்த நல்ல காரியத்தெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு மாசம் ஃபுல்லா ஒதுக்கி வைக்கப்பட்ட நாட்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்திருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆம்பளை வாரிசு கிடையாது, நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆண் வாரிசை எடுத்து வளர்த்தாங்க, ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த ஸைத் ரலியல்லாஹு தன்னுடைய ஆண் மகனுக்கு, தன்னுடைய மகனுக்கு, வளர்ப்பு பிள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் அந்த வாழ்க்கையை நீடிச்சது. ஒரு வருஷத்துக்குள்ளேயே பல பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள. ஒரு கட்டத்துல ஸைத் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய அத்தா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு, யாரும் எனக்கு வேணாம், எனக்கு ரசூலுல்லாஹ் தான் வேணும்னு ரசூலுல்லாஹ்வின் மீது உண்டான அன்பை வெளிப்படுத்தி ரசூலுல்லாஹ் கூடவே இருந்தவர் ஸைத் ரலியல்லாஹு தஆலா. ஒரு கட்டத்துல மனம் வெறுத்து போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டே வாய் திறந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், இந்த மனைவியோட என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இல்ல. நம்ம இந்த மனைவி ரொம்ப வாய் பேசுறாங்க, நான் என்ன சொன்னாலும் ஏன் சொல்ல அவ கேட்க மாட்டேங்கிறா, அவ சொல்லத்தான் நான் கேட்கிற மாதிரி இருக்கு, எனக்கு அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்ல, நான் அந்த பெண்ணை தலாக்கு விட்டுறவா அப்படின்னு வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. இப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேணாம், அல்லாஹ்வை பயந்துக்க, இத்தகில்லா, தலாக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அல்லாஹ் செய்யக்கூடாது, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்க, நிதானமாக சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணு அப்படின்னு ஆலோசனை சொல்லி வசியத் செய்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா அவர் தொடர்ந்து அவருக்கு இந்த பிரச்சனை வரவும் ஒரு கட்டத்துல அவர் வேற வழி இல்லாம ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள தலாக் விடுறாரு. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த வார்த்தைய சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 33வது சூறால 37வது ஆயத்தாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், ஃபலம்மா கலா ஸைது மின்ஹா வதரன். ஸைத் அவர்களுக்கு ஸைனப் அவர்களிடம் இருந்துண்டான தேவை நிறைவடைந்த போது, இனி அந்த பெண்ணு இதுக்கு தேவையில்லை என்று ஆன பிறகு, அவ்வளவுதான், அவர் தலாக் விட்டாரு, மனமுறிவு ஏற்பட்டுடுச்சு, அவங்களுக்குள்ள எதுவும் இல்லை என்று ஆன பிறகு, ஸவ்வஜ்னாகஹா, நபியே உங்களுக்கு ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் அவர்களை நாம் மனமுடித்து வைத்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான். மற்ற கல்யாணம்லாம் சஹாபாக்கள் இருந்தாங்க, சஹாபாக்களுக்கு முன்னிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்ட நிக்காஹ்கள், மற்ற திருமணங்கள் எல்லாம். ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சது அவங்களா விரும்பி கல்யாணம் முடிச்சது இல்ல, அது அல்லாஹ்வாக விரும்பி கல்யாணம் முடிச்சு கொடுத்தது. அல்லாஹ் ஸவ்வஜ்னாகஹா லிகைலா யகூன அலல் முஃமினீன ஹரஜுன் ஃபீ அஸ்வா. வேற சில காரணங்களை அல்லாஹ் சொல்றான், முஃமின்களுக்கு சிரமமாக கூடாதுங்கிறதுனால இது ஒரு முன்மாதிரி, அதெல்லாம் விட்டுருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நிக்காஹ்கள் முடிச்சாங்க,
ஒரு நிக்காகை ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நிக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமுடித்த 6வது மனைவி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இந்த நிக்காக அல்லாஹ் நடத்தி வைத்தது ஹிஜ்ரி 5 சஃபருடைய மாசத்துல. எந்த மாசத்துல? கல்யாணம் வச்சா பீட, கல்யாணம் வச்சா பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறக்காது, கல்யாணம் வச்சா அந்த தம்பதிகள் நல்லபடியா வாழ மாட்டாங்க என்ற நாம் எண்ணம் கொண்டிருக்கிறோமோ அதே மாதத்தில் தான் அல்லாஹ் தான் முன்னின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடத்தி வைத்த ஒரே ஒரு நிக்காஹுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்த மாதம் சஃபருடைய மாதம். கிபி 626 ஜூன் மாசம் ஹிஜ்ரி 5 சஃபருடைய மாதத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நிக்காஹை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா செய்து வைத்தார். செய்து வைத்ததின் மூலமாக சஃபருடைய மாதம் திருமணம் முடிக்க கூடாத மாதம் என்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தெளிவாகவே தடுக்கிறார், தப்புங்கிறான். குர்ஆனுடைய திருவசனம் அல்லாஹ் செய்து வைத்தே இருக்கா. அப்ப நாம நம்முடைய வீட்டு விசேஷங்களை இந்த சஃபர் மாசத்துல வைக்க கூடாது என்று ஒதுக்குவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதை சரின்னு சொன்னானோ அதை நாம தப்புன்னு சொல்ற மாதிரி இல்லையா? அல்லாஹ் சரி கண்டிருக்கான், இந்த மாசத்துல கல்யாணம் வைக்கலாம், அல்லாவே அந்த மாசத்தை தேர்ந்தெடுத்து கல்யாணத்தை வச்சிருக்கான், கல்யாணத்தை நடத்தி கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது நாம எங்கிருந்தோ புடிச்சிட்டு வந்த ஒண்ணு யாருக்குமே தெரியாது. ஏன் சஃபர் மாசத்துல கல்யாணம் வைக்க மாட்டேங்கிறோம்? இல்ல எல்லாரும் சொல்றாங்க அதனால வைக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் பதில். ஏதாவது பதில் இருக்கா நம்மள்ட்ட ஏன் வைக்க கூடாதுங்கிறதுக்கு? அதை பீட மாசம் சொல்றாங்க அதனால கூடாது. அதிகபட்சமாக ஒரு காரணம் சொல்லப்படலாம். அது என்ன காரணமா இருக்கும்னா, இந்த சஃபருடைய மாதத்தில் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரதுல் மௌத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு உண்டான நோய் துவங்கிய மாதம். சஃபருடைய மாசத்துலதான் நோய் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வேணா சொல்லலாம். சரி, நோய் ஸ்டார்ட் ஆன மாதமே மோசமான மாசம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான மாசம் அதை விட மோசமானதால இருந்திருக்கணும் இல்ல? ரபீஉல் அவ்வல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆறாங்க, நம்ம ரபீஉல் அவ்வல்ல விமர்சையா கொண்டாடுறோமே, அப்ப அது காரணம் அல்ல, அது சரியான காரணம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய போர்க்களத்தில் பல்லு ஷஹீதாகி ரத்தம் கொட்டியதே அது மோசமான காலமா இருந்திருக்கணுமே நம்மள்ட்ட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியை எதிர்நோக்கி அமைதியை வேண்டி தாயிஃப் நகரத்துக்கு போன போது அந்த கொடுங்கோலர்கள் சிறுவர்களை எல்லாம் விட்டு கல்லால் அடிச்சு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையிலிருந்து வடிந்த ரத்தம் கால் வரைக்கும் வடிந்தது. அந்த மாசம் மோசமான மாசமாக நம்மிடத்தில் இருந்திருக்கணுமே. என்ன மாசம் கூட நமக்கு தெரியாது இல்ல? தாயிஃபுக்கு ரசூலுல்லாஹ் எந்த மாசம் போனாங்க, எப்ப அடி வாங்கினாங்க அது தெரியாது. உண்மையிலேயே அதுதான் காரணம் என்றால் தாயிஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கிய காலம் நமக்கு மோசமானதா இருந்திருக்கணும். அபூ ஜஹல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாறையை உருட்டி கொல்ல முனைந்த காலங்கள் நமக்கு மோசமான காலங்களாக இருந்திருக்கணும். அப்படி நம்ம எந்த காலத்தை வகைப்படுத்தலன்னா, இது ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் மடமை காலத்தில் யார் இதை கொண்டாடினார்களோ அது அப்படியே தொடர்கதையாகி வந்திருக்கிறது. எனவே இது தடைக்கப்பட வேண்டியது. இன்னொன்னு சொல்லவா, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்களுடைய வாழ்க்கையிலேயே சந்தோஷம்னு ஒண்ணு நடந்ததுன்னா அது ஹிஜ்ரத்தின் மூலமா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த காலம் வரைக்கும் எவ்வளவு தொல்லைகள் அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு தொல்லைகளும் கஷ்டங்களும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சது இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்ப மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய சொன்னானோ ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான், ஹிஜ்ரத்தின் போதே அல்லாஹ் சந்தோஷத்தை காட்ட ஆரம்பிச்சான். மதீனாவுக்கு உள்ள வரும்போதே மதீனாவாசிகள் எல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்வை ஆற தழுவி கட்டி அணைத்து எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டு போன காலங்கள். மதீனாவுக்குள்ள எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடி எடுத்து வைத்தார்களோ, எப்போது மதீனாவுக்குள் வந்தார்களோ அதற்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. அடுத்தவர்களை ஆட்சி செய்கிற அதிகாரம் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு கிடைத்தது. இபாதத்துகளை தொழுகைகளை வணக்கங்களை சந்தோஷமாக வெளிப்படையாக வணங்குகிற வாய்ப்பு மதீனாவுக்கு வந்த பிறகு கிடைத்தது. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் இஸ்லாம் வேகமாக வளர்ந்தது. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்.
இவ்வளவு பெரும் நிகழ்வு ஹிஜ்ரியின் மூலமாக தான் ஆரம்பிச்சது. அதனாலதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாமிய வருடப்பிறப்பாக ஹிஜ்ரியை வைத்தார்கள் என்கிற வரலாறையும் நாம் பார்க்கிறோம். இந்த ஹிஜ்ரத் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய தொடக்கமாக மக்காவிலிருந்து மதீனாவுக்காக புறப்பட்ட நாள், புறப்படுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் தேர்வு செய்து கொடுக்கப்பட்ட நாள் நபித்துவ ஆண்டின் 12வது ஆண்டுடைய சஃபர் 27வது நாள். எந்த மாசத்துல நல்லதை வைக்க கூடாதுங்கிறோமோ அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எல்லா விதமான நல்லதும் கிடைக்கிறதுக்கு காரணமான ஹிஜ்ரத்தின் தொடக்கத்தை, ஆரம்பத்தை வைத்தது சஃபருடைய 27வது நாள், நபித்துவத்தின் 12வது வருடம். ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கிடைச்சு 12வது வருஷத்துல சஃபர் மாசம் 27வது நாள் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி 12/9 ஹிஜ்ரி கிபி 622ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்படுறாங்க. ஹிஜ்ரத்தினுடைய துவக்கமே சஃபர் தான். சஃபர்ல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை துவங்கினாங்க. ஹிஜ்ரத் என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு மோசமாவா மாறிச்சு? நல்லதா மாறலையா? நல்லதை கொடுக்கலையா? நல்ல விஷயங்களை தரலையா? அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், உக்கல்லிபுல் லைல வன் நஹார். ஒரே ஒரு விஷயம், நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் காலையில் முஃமினாக இருப்பார்கள், மாலையில் காஃபிராக மாறி போவார்கள். மாலையில் முஃமினாக இருப்பார்கள், காலையில் காஃபிராக மாறி போவார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எதனால் இந்த மாற்றம் ஏற்படும்? காலையில வரைக்கும் முஃமினா இருக்கிறவன் சாயங்காலம் ஏன் காஃபிரா மாறுறான் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஒருவன் இப்படி சொல்கிறான், முத்திர்னா பி ஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்திஹி ஃபதாலிக முஃமினும் பி வ காஃபிரும் பில் கல்கோ. ஒருத்தன் சொல்றான், இன்னைக்கு மழை பெஞ்சது அல்லாஹ்வினால், அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு கிடைத்தது, அல்லாஹ்வினால் எனக்கு மழை கிடைத்தது என்று ஒருவன் சொன்னால், முஃமினும் பி, அவன் என்னை கொண்டு ஈமான் கொண்டவன், காஃபிரும் பில் கௌகப், அவன் நட்சத்திரங்களை மற்றவைகளை மறுத்தவன், அது மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அதே சமயத்தில் இன்னொருவன் கால முத்திர்னா பி நௌஇ கதா வ கதா, இந்த நட்சத்திரம் இங்க வந்ததுனால, இது இப்படி ஆனதுனால, மேகம் இப்படி வந்ததுனால, இதனால மழை பெஞ்சது என்று ஒருவன் சொன்னால், ஃபதாலிக காஃபிரும் பி முஃமினும் பில் கல்கௌப், அவன் என்னை மறுத்தவன், எனக்கு குஃப்ர் செய்தவன், அவன் நட்சத்திரங்களை ஈமான் கொண்டவன் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தை எது இறைவனால் நமக்கு கிடைக்கிறதோ அதை வேறொன்றின் மீது இணைக்கிற போது நாம் குஃப்ரியத்தை நெருங்குகிறோம் என்கிற விஷயத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். எனவே காலங்கள், இறைவன் படைத்த எல்லா காலமும் நல்ல காலம்தான். எந்த காலங்களில் நாம் இறைவனை வணங்கி இபாதத்து செய்து தஸ்பீகால் நிறைந்திருக்கிறோமோ அதுவெல்லாம் நமக்கு நல்லதை தருகிறது. எந்த காலத்தில் நாம் இறைவனை மறந்திருக்கிறோமோ அந்த காலம் முசீபத்தாக மாறி போகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வரும் காலங்கள் அனைத்தையும் நமக்கு சாதகமான காலங்களாக, நல்லவைகளை கொண்டு வருகிற காலங்களாக ஆக்கியால் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.